Hello everyone, welcome to our channel Goodwell Academy. Today we are going to learn about abacus and the basics. இன்னைக்கு நாம abacusஐயும் அதோட பேசிக்ஸையும் பார்க்கலாம். First, what is mean by abacus? Abacus is a simple device for calculating maths. abacus ஒரு எளிய கணித கருவின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம abacus மனக்கணக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது மைண்ட் கால்குலேஷன். எந்த ஒரு திங்ஸையும் யூஸ் பண்ணாமல் நம்மளோட பிரெயினை மட்டும் யூஸ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா மைண்ட் கால்குலேஷன். இந்த அபாகஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், டெசிமல், ஃப்ராக்ஷன், ஸ்கொயர்ஸ், கியூப் இந்த பிளேசஸ்லாம் நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்ததாக அபாகஸோட அப்ரிவேஷனை பார்க்கலாம். ஏ ஃபார் அபுடன்ட், பி ஃபார் பீட்ஸ், ஏ ஃபார் அடிஷன், சி ஃபார் கால்குலேஷன், யூ ஃபார் யூட்டிலிட்டி, எஸ் ஃபார் சிஸ்டம். ஏராளமான மணிகளை கொண்டு கணக்கிடும் அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா அபாகஸ். ஃபஸ்ட்டு ஏஷியன் பீப்புள் தான் இந்த அபாகஸை கண்டுபிடிச்சாங்க. அவங்க யாருக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் பீப்புள்ஸ், கண்ணு தெரியாதவங்களுக்காக கண்டுபிடிச்சாங்க. அவங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணுற மாதிரி மொபைலோ, கம்ப்யூட்டரோ, கால்குலேட்டரோ எந்த ஒரு டிவைஸுமே கிடையாது. இந்த அபாகஸை யூஸ் பண்ணி தான் அவங்க தங்களுடைய கணக்குகளை வந்து எளிமையாக போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுமேரியா நாட்டை சேர்ந்த மெசப்போட்டானியன்ஸ் என்ற ஏஷியன் பீப்புள் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஃபோர் கிறிஸ்டுக்கு முன்னாடி அபாகஸை ஃபைன் பண்ணார். அவர் கண்டுபிடிச்ச இந்த அபாகஸ் தான் நாளடைவில் உருமாறி நாம் எல்லாரும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அவங்க மட்டும் இல்லாமல் 2400 பிஃபோர் கிறிஸ்டுக்கு முன்னாடி சைனீஸ் பீப்புளான பேபிலோனியன்ஸும் ஜான் நேப்பியரும் பார்த்தீங்கன்னா இந்த அபாகஸை வந்து கண்டுபிடிக்கிறதுல நிறையவே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. கண்டுபிடிச்சது சைனீஸ் பீப்புளாக இருந்தாலும் அதில் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் தான். இவங்க பார்த்தீங்கன்னா 2700 பிசிலிருந்து 2300 பிசி வரைக்கும் இந்த அபாகஸை யூஸ் பண்ணி அவங்களோட கணக்குகளை வந்து எளிமையாக போட்டுக்கிட்டாங்க. அடுத்தது ஹூஸ் த ஃபாதர் ஆஃப் அபாகஸ்? டிம் கேமரா தான் பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் அபாகஸ்ன்னு சொல்லுவோம். ஃபைனலாக இவர் கண்டுபிடிச்ச அபாகஸ் கிட்ட தான் இப்போ நாம் எல்லாரும் பயன்படுத்துகிறோம். 3 வகையான அபாகஸ் கிட்ட இருக்குது. ஒன்று ஜாப்பனீஸ், சைனீஸ் அண்ட் ரஷ்யன். நாம் இதில் ஜாப்பனீஸ் கிட்ட தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொரு விதமான அபாகஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது ரோமன், இது சைனீஸ், இது ரஷ்யன், இது நேட்டிவ் அமெரிக்கா, இது கிரீஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அபாகஸை அவங்கவுங்க கண்ட்ரியில் தங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது எதுக்காக நம்ம அபாகஸை லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம்? இந்த அபாகஸை லேர்ன் பண்ணுறதுனால நம்மளுடைய கால்குலேஷன் ஸ்பீடு அதிகமாகுது, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் அதிகமாகுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட எபிலிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகுது, விஷுவலேஷன் ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆகுது, கான்சன்ட்ரேஷன் ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்பீடு அக்யூரேசி கிடைக்குது, லிசனிங் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகுது. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்களோட நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.